வணக்கம் நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஃபேஷன் சேல் போஸ்டர் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் A4 டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வித் 210, ஹைட் 297, 300 ரெசல்யூஷன், RGB கலர் மோட் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கார்னர்லையுமே கிரேடியன்ட் இருக்கணும். ஸோ இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 கார்னர்லையுமே ஒரு கலர் இருக்கும். இந்த மாதிரி நம்மளால் ஃபோட்டோஷாப்பில் ரெடி பண்ணுறதை விட இல்லுஸ்ட்ரேட்டரில் ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். ஸோ அதனால நான் இல்லுஸ்ட்ரேட்டர் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுலேயும் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலில் நியூ கிளிக் பண்ணிவிட்டு A4 செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். அடுத்து இப்போ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த A4 சைஸ்க்கே ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்ட்ரோக் இருக்குது. ஸோ ஸ்ட்ரோக்கு கேன்சல் பண்ணிவிட்டு ஃபில் மட்டும் இருக்கட்டும். கிரேடியன்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வாட்சஸில். ஸோ விண்டோவில் போயிட்டு ஸ்வாட்சஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோர்க்ரவுண்ட் கலரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு இதே கலர் இங்கே ஷோ ஆகும். இப்போ இதோட டிண்ட்டை லைட்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீனு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி லைட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த கலர் ஆட் ஆகிடும். அண்ட் அடுத்து ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிங்க் கலர் செலக்ட் பண்ணணும். தென் ஓகே கொடுத்துட்டு அடுத்து அகைன் ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பர்பிள் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 4 கலர் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். சைடில் இருக்க கிரேடியன்ட் பேனலில் இந்த மாதிரி கிரேடியன்ட் பேனல் உங்களுக்கு இல்லை அப்படின்னா விண்டோவில் போயிட்டு கிரேடியன்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லீனியர் கிரேடியன்ட், அடுத்து ரேடியல் கிரேடியன்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபார்ம் கிரேடியன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லுஸ்ட்ரேட்டரில். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லையுமே நம்ம கலர் சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ, இப்போ நான் 4 கலர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்த கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த ஆப்ஷன், அடுத்து தேர்ட் ஒன் கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன், தென் ஃபோர்த் ஒன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்த் ஆப்ஷன். இந்த மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமாக கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ண அப்படின்னா ப்ளஸ் இங்கே ஆட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கலர் வேணுமோ கிரேடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டியூட்டோரியலுக்கு எனக்கு இந்த பேக்ரவுண்டே ஓகே தான். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட்டு Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்து இப்போ வந்து சர்க்கிள் டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சாகணும். அதனால் என்ன பண்ணுறேன், வியூவில் போயிட்டு கைட்ஸில் கைட் லேஅவுட் கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ கைட் லேஅவுட். இதில் காலம் 2 ரோஸ் 2 வச்சுக்கிறேன். ஸோ தட் நமக்கு சென்டர் பாயிண்ட் எக்ஸாக்டாக அந்த இடத்துல வந்துடும். அண்ட் மார்ஜின் செலக்ட் பண்ணிவிட்டு மார்ஜினும் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லா சைட்லையுமே ஒரு 50 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். நம்ம சுற்றி வந்து அவுட்லைன் போடுறதுக்கு இந்த மார்ஜின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்து இப்போ ஷேப் டூலில் கிளிக் பண்ணி எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். இதில் சென்டரில் ப்ளஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், இது சென்டரில் வச்சுக்கோங்க கரெக்டாக எக்ஸாக்டாக. ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வரும், கார்னரில் இருந்து தான் வரும். இப்போ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிடுங்க. அப்படியே கிளிக்கை விடாமல் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இப்போ ஸ்ட்ரெச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சென்டராக மாறிடும். ஸோ இப்போ எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு வச்சுக்கலாம். ஸோ இந்தளவு நான் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு இந்தளவு வச்சுக்கிறேன். அண்ட் இதோட ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபில்லை வந்து ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். தென் இதோட பிளெண்ட் மோடை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவர்லே கொடுத்துக்கிறேன். அண்ட் இதோட ஒப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 15% கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே எலிப்ஸை Ctrl+J போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன், சென்டரில் அந்த க்ளோ எஃபெக்ட் மாதிரி கொடுக்கறதுக்காக. ஸோ இப்போ Ctrl+T போட்டு ஷிஃப்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸ் இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ண எலிப்ஸோட ஒப்பாசிட்டியை 100 வச்சுக்கிறேன். தென் இதோட பிளெண்ட் மோடை வந்து லீனியர் டாட்ஜ் ஆடாக மாற்றிக்கிறேன். இப்போ ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றவா இல்லை ரேஸ்டரைஸ் பண்ணவான்னு கேட்கும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கோங்க. தென் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு பிளர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவு பிளர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இதோட பிளெண்ட் மோட் லீனியர் டாட்ஜ் ஆடாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ பிளெண்ட் மோட் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓவர்லே கரெக்டாக இருக்குது. ஓவர்லே கொடுத்துக்கிறேன். அடுத்து இப்போ மாடலை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். எப்பவும் பண்ணுற மாதிரி இந்த மாடலோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். ஸோ செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். செலெக்ஷன் சரியாக வராத இடத்துலாம் லேசர் டூலை வச்சு மேலே இருக்க நியூ செலெக்ஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செலெக்ஷனை கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இந்த இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். இப்போ அதை கிளிக் பண்ணி மூவ் டூல் எடுத்துகிட்டு ட்ராக் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட்டில் போட்டுக்கலாம். சைஸ் எந்த சைஸ் வேணுமோ Ctrl+T போட்டு ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு சென்டரில் இருக்க கைட்ஸ் தேவையில்லை. ஸோ தட் இதை ட்ராக் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதையும் டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த மாடலோட கிளாஸை கிரேடியன்ட் கலர்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு மாடல் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளார இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ வெளியில் போகிறது எல்லாத்தையும் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி உள்ளார கொண்டு வந்துக்கிறேன். இந்த மாதிரி 2 கிளாஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிரேடியன்ட் கிளிக் பண்ணிக்கிறேன்.
அண்ட் இந்த கிரேடியன்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கிரேடியன்ட் கிரியேட் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி இருக்கதே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பர்பிளில் போயிட்டு இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஓரளவு பேக்ரவுண்டுக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து கீழே ப்ளூ இருக்குது, மேலே பர்பிள் இருக்குது. ஸோ அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பர்பிள் இருக்குது, மேலே ப்ளூ இருக்குது. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இது நமக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியறதுக்காக இதோட பிளெண்ட் மோட மாற்றிக்கலாம். நார்மல் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கிட்டாக கொண்டு போங்க, எது சரியாக இருக்கோ வச்சுக்கோங்க. நான் வந்து லீனியர் லைட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து வந்து வேவ்ஸ் க்ரியேட் பண்ணணும் இதில். ஸோ அதுக்கு ஷேப் டூலை ஹோல்டு பண்ணி லைன் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைனோட ஃபில்லை கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 10 பாயிண்ட் வச்சுக்கிறேன். தென் ஃபில்டரில் போயிட்டு டிஸ்டார்ட்டில் வேவ் கிளிக் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ப்ரிவ்யூ சின்னதாக தான் தெரியும். ஸோ இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் 1 கொடுத்துக்கிறேன். அண்ட் டைப் வந்து சைன் வேவில் வச்சுக்கோங்க. தென் வேவ் லென்த்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அது இந்த டிஸ்டன்ஸ் சின்னதாகும், கொஞ்சம் பெருசாகும். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ, இப்போ நம்ம இதை சின்னது பண்ணி அந்த கண்ணாடிக்கு தான் வைக்க போகிறோம். பாதி இதை கட் பண்ணிவிட்டு அதனால் நம்ம சின்ன வேவாக இருந்தாலே ஓகே தான். ஆம்ப்ளிடியூடு தான் வந்து வேவோட அந்த ஷார்ப்பனை அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ ஷார்ப்பாக இல்லாமல் இந்த மாதிரி சர்டன் டைப் செட் பண்ணிவிட்டு வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த வேவை கண்ட்ரோல் T போட்டு சைஸை நான் ரீசைஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு சரியாக வராது. பிகாஸ் நம்ம ஸ்ட்ரோக்கை தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இதை ராஸ்ட்ரைஸாக மாற்றிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ராஸ்ட்ரைஸ் லேயர் கொடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸை ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக ரெடியூஸ் ஆகும். இந்த ஸ்ட்ரோக்கை இப்போ நம்ம கட் பண்ணணும். ஸோ கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு B கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷோட செட்டிங்ஸில் ஹார்ட்னஸை 100 வச்சுக்கிறேன். அண்ட் இதை கட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீ வந்து இந்த மாதிரி அவ்வளோதான் எரேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட் சைட்லையும் இந்த இதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது இருந்தால் போதும். நமக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு இப்போ ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். எஃப்எக்ஸில் போய்ட்டு ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா சென்டர்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கோட சைஸை ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தளவு இருந்தால் போதும். ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்து அந்த லைனை டூப்ளிகேட் பண்ணி இங்கே 3 காப்பி இங்கே 3 காப்பி வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 3 குரூப்புக்கு ஒரு மாஸ்க் ஐக்கான் கிரியேட் பண்ணிவிட்டு B கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஹார்ட் ப்ரஷ்ஷாகவே இருக்கட்டும். ஜஸ்ட்டு இந்த ஹேரோட இந்த மாதிரி எரேஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இந்த மாடலில் கொஞ்சம் கலர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லிப்ஸை வந்து கலர் கிரியேட் பண்ணிக்கலாம். மாடல் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு கேமரா ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் சைடில் இருக்க இந்த மாஸ்க் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பீப்புள்னு இருக்கும், இதில் ஃபைண்ட் ஆகும். ஸோ இது வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் மேனுவலாக வந்து ஃபோட்டோஷாப்லேயே லிப்ஸை செலக்ட் பண்ணி கலர் மாற்றிக்கோங்க. இதில் பர்சன் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் ஆகும் லிப்ஸு, பாடி ஸ்கின் எல்லாமே. லிப்ஸு செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். இதில் ஷோ ஓவர்லே அப்படின்றத ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்போஜர், கான்ட்ராஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கிறேன். லிப்ஸை கொஞ்சம் பிரைட்டன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட கலர் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் ஆர் இந்த மாதிரி பிங்க் கலர் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் பர்பிள் கலர் வச்சுட்டு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும் எடிட்டுன்ட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் நம்ம பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். மாடல் வந்து கலர் கிரேட் பண்ணுறது மட்டும் நான் காமிக்கிறேன். மீதெல்லாம் பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் டக்குன்னு முடிச்சிடலாம். பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் முடிச்சுட்டு இப்போ கலர் கிரேடிங் வந்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிட் டோன்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலாம், அப்படியே விட்டுட்டேன். அண்ட் ஷேடோஸ் வந்து பர்பிள் சைடு இந்த மாதிரி கொண்டு போகிறேன். கீழே இருக்க இந்த பிளெண்டிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ எது சூட் ஆகுதோ அது மாதிரி வச்சுக்கலாம். இது கரெக்டாக இருக்குது. அண்ட் ஹைலைட்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ சைடில் இந்த மாதிரி லைட்டாக மைல்டாக கொண்டு போகிறேன் சேச்சுரேஷன். அண்ட் இதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ கீழே ஓவராலாக பிளெண்டிங் அண்ட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். கேமரா ஃபில்டர் பற்றி டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே இப்படி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். டிசைனோட மெயின் தீம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து டெக்ஸ்ட்டு மட்டும் தான். டெக்ஸ்ட்டு அங்கங்கே சின்ன டிசைன்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபேஷன்னு டைப் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஷனோட ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டானிக் போல்டு அப்படின்ற ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபேஷன் ஃபாண்ட்ஸ்னு டைப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறையா ஃபாண்ட் ஷோ ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபேஷன் தான் கர்சி ரேட்டிங்கில் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஃபேஷன் சேல் போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்ட்லாம் நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபாண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதை வந்து மாடலுக்கு பின்னாடி கொண்டு போயிடலாம். மேலே இங்கே கொஞ்சம் இப்படி வச்சு லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். இதோட சைஸை லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அதே ஃபாண்ட்டில் சேல்னு டைப் பண்ணி கொஞ்சம் பெருசாக டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் இதுக்கேற்ற மாதிரி எக்ஸாக்டாக அந்த சைஸ்க்கே ஃபிட் பண்ணிக்கலாம். மாடல் மேலே ஓவர்லேப் ஆகிருக்கிறது மட்டும் நமக்கு அவுட்லைனாக வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சேலை கண்ட்ரோல் J போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் எஃப்எக்ஸில் போயிட்டு ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா இன்சைடில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு 13 பாயிண்ட்ஸ் ஆர் 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி மாடல் லேயரை கிளிக் பண்ணுறேன். ஸோ மாடல் மட்டும் இந்த மாதிரி செலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணோம்ல சேல் லேயர், அதில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் ஆல்ட் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டாப்பில் இருக்க சேல் காப்பியை கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஃபில்லை வந்து ஃபுல்லாக 0 பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரோக் எஃபெக்ட்ஸ் வந்துடும். இப்போ நம்ம ஸ்ட்ரோக் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே ஃபோட்டோஷாப்பில் ட்ரா பண்ணது தான். இந்த ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டு இன்னொரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ரெண்டுத்தையுமே வந்து மெர்ஜ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அண்ட் இது வந்து ட்ரையாங்கிள் டூலு, இது எலிப்ஸ் டூலு. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை அங்கங்கே வச்சுக்கிறேன். அடுத்து இப்போ ட்ரையாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் இதோட ஃபில்லை கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை வந்து ஒயிட்டாக கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக் இந்தளவு கம்மியாக கொடுக்காம ஸ்ட்ரோக்கை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 45 கொடுத்துக்கிறேன். தென் கண்ட்ரோல் T போட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைஸ்க்கு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணாமல் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். தென் என்ட்ரு கொடுத்துட்டு இதை பிளர் பண்ணணும். இப்போ ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காட்சன் பிளர் கிளிக் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டு ஸோ லைட்டாக பிளர் பண்ணணும். இந்தளவு மைல்டாக தெரிஞ்சால் போதும். இதே மாதிரி எலிப்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம நார்மல் போஸ்டரில் வந்து ஏதாவது ஒரு கால் அவுட் மாதிரி போடுவோம், ஒரு சம்திங் ஏதோ பேட்ச் மாதிரி போட்டு தான் 50% எக்ஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் வைப்போம், இது பாப் அவுட் பண்ணி காமிக்கிறதுக்காக. பட் ஃபேஷன் போஸ்டரில் அப்படிலாம் இல்லை, சிம்பிளாக நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். இந்த மாதிரி 50% எக்ஸ்ட்ரான்னு போட்டு அண்ட் செலக்டட் ஐட்டம்ஸ் மட்டும் வேறு ஃபாண்ட்டில் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். தென் கீழே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ மென் உமன் கலெக்ஷன்ஸ்னு போட்டுக்கிறேன். இதில் பிராண்ட் நியூ கலெக்ஷன்ஸை மட்டும் லைட் ஃபாண்ட்டில் போட்டு இதை கொஞ்சம் போல்டு ஃபாண்ட்டில் போட்டேன், மென் உமன் அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக. இந்த மாதிரி நம்ம பண்ணாலுமே இதில் நம்ம அலைன்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த 50% எக்ஸ்ட்ரா ஆன்சைல் ஐட்டம்ஸ் ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்கும். அண்ட் இந்த இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்கும். இப்போ ஷார்ப் நவுன்ற டெக்ஸ்ட் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஷார்ப் நவா போல்டு ஃபாண்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணி கேரக்டர் பேனலில் அண்டர்லைன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபேஷன் போஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சேல் அப்படின்றது வந்து இந்த மாதிரி நீங்கள் 1 by 1 கூட எழுதலாம். SALE ஃபேஷன் சேல் அப்படி கூட எழுதலாம். ஸோ இந்த போஸ்டருக்கு நான் இந்த ஸ்டைல் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ஸ்டைல் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட்ஸும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஸோ இந்த போஸ்டர் வச்சு உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கிடச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய போஸ்டர் டிசைன்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.